எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி பெப்ளம் டாப் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு நார்மல் டாப் ஸ்டிச் பண்ணலாமா இல்லை பெப்ளம் டாப் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு பெப்ளம் டாப் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு பெப்ளம் டாப் வந்து ஆலியா கட்டில் வந்துட்டு நம்ம பண்ணலாமா வாங்க. கிராப் டாப்க்கு என்னோட மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன், 36-32. இந்த சைஸில் இருக்கிறவங்க இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். காட்டன் மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு லைனிங்கே தேவையில்லை. இதை நான் அப்படியே பெரட்டி வந்துட்டு உள்பக்கமாக போட்டிருக்கேன். ஓகேவா, எப்பயுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறது உள்பக்கமாக தான் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாப் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 2ஆனா 4 இருக்குது. இந்த சைடு வந்துட்டு 2 மடிப்பு, என்னோட சைடு 2 மடிப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு 2 ஓப்பன் இருக்குது. இது லென்த்தாக இருக்கனால நான் அப்படியே விட்டுருக்கேன். வெட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வெட்டி எடுத்துட்டேன். இந்த பக்கம் 2 மடிப்பு தெரியுதா, 2 மடிப்பு இருக்குது. இந்த பக்கம் 4 ஓப்பன் பார்ட் இருக்குது. சரியா, இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். எடுக்கிற ஃபேப்ரிக் எப்பயுமே நேராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எப்பயுமே அடிப்பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நம்ம டாப்போட லென்த் எவ்வளோ, 13.5. பட் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 14.5. 14.5ங்கிறது எதுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு போகும். அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் நம்ம பிடிப்போம், அதுக்காக. இப்போது அடுத்ததான் நம்மளோட பஸ்ட் வித் எவ்வளோ, 36. அப்போ 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விடுவோம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு மேலே டாப்பில் வச்சு எடுத்திருக்கேன். இங்கேருந்து லென்த் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பஸ்ட்டோட வித்தை நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளோட நெக்கோட வித்து எவ்வளோ, 3.5. ஷோல்டரோட வித்து 2.5. ஸோ வந்துட்டு அடுத்து நம்மளோட பஸ்டோட வித்து 9, அதாவது 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். 9 + 1.5. 9 4ஆல் பெருக்கினீங்கன்னா 36 கிடச்சிரும். இப்போ அடுத்ததான் இந்த ஷோல்டரில் வச்சு 6.5 இன்ச், இது வந்து எதுக்குன்னா இந்த ஆம்கோல் டெப்த்துக்கு, ஆம்கோல் கர்வ் லைன் வரைகிறதுக்காக இந்த 6.5 இன்ச் நான் வரைஞ்சி இப்படி ஒரு கோட் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்துட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் டெப்த் வச்சோம் இல்லையா, கரெக்டாக அங்கேருந்து நம்ம இங்கே பஸ்டோட அளவை மென்ஷன் பண்ணணும். 9 + ஒரு 1.5. அதே மாதிரி இங்கே 3.5 நெக்கோட டெப்த்துக்கு, 2.5 ஷோல்டரோட அளவுக்கு வச்சுட்டு இந்த 6ங்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். 6, 9, 1.5. சரியா, இப்போது இங்கேருந்து ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுடலாம். அடுத்ததான் கர்வ் லைன் வரைகிறதுக்காக எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், உள்ளே தள்ளி தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விடணும். அது எதுக்குன்னா ஸ்டிச்சஸ்க்கு. சரியா, கர்வ் லைன் எப்படி கனெக்ட் பண்ணி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கரெக்டாக இந்த ஆம்கோல் சென்டர்லேருந்து 1.5 இன்ச் வச்சு இதில் இப்படியே கர்வ் லைன் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் கர்வ் பண்ணிட்டேன்னா இது நான் வந்துட்டு இன்னும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து குடையலை, சும்மா நார்மலாக வெட்டி வச்சுருக்கேன். வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்ததான் என்னென்னா ஹிப்போட பார்ட்டு. ஹிப்பு நம்மளுக்கு எவ்வளோ வந்து 32. அப்போ 32 4ஆல் டிவைட் பண்ணால் 8 + ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ அதுக்காக தான் நான் 9.5 இன்ச் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த 1.5ல மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, கரெக்டாக ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி நம்ம கோட் போட்டோம்னா நம்மளோட டாப் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மொத்தமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆலியா கட்டுங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு, ஸ்லாண்டிங்காக போட்டாச்சு. இப்போ நெக்கு வந்து நான் வெட்டி எடுக்கலை. அது எதுக்காக அப்படின்னா நான் பேப்பர் கேன்வாஷ் வச்சு நான் வந்து வி நெக் வரைய போகிறேன். அதுக்காக நான் வந்து நெக் பார்ட் வெட்டவே இல்லை. நீங்கள் அழகாக வெட்டி எடுத்துடலாம். இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இந்த மாதிரி போய் அப்படி போய் இப்படி வெட்டி எடுத்துருங்க. ஓகேவா, பார்த்தீங்களா, அழகாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நம்ம பண்ணலாமா. இதில் ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றை எடுத்துக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இதில் நெக்கோட டெப்த் வந்து இந்த 6 இன்ச் இந்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஹிப்பில் இருந்து ஒரு 4 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தெரியுதா, கரெக்டாக இங்கேருந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா, இதில் நீங்கள் எவ்வளோ வெட்டி எடுத்திருக்கீங்களோ இந்த இன்ச்சை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4 இன்ச்னா இப்போ ஸ்கட் பார்ட்டில் நம்ம வந்து மீத எவ்வளோ வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெட்ட போகிறோமோ ஸ்கட் பார்ட்டுக்கு, அதை விட ஒரு 4 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஸ்லாண்டிங்கை கொண்டு போகணும். நான் எப்படின்னு சொல்கிறேன் இருங்களேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்துட்டு பேக் பார்ட். ஓகேவா, சைஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் கூடுறதும் குறையிறதும் இருக்கும். ஓகேவா, இப்போ ஸ்கட் பார்ட் வெட்ட போகிறோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட லென்த் வந்து நான் 1 மீட்டர் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கட் பார்ட்டுக்கு 1/2 மீட்டர் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டியிருக்கேன். இன்னும் 1/2 மீட்டரை வந்துட்டு நான் ஸ்லீவுக்கு வெட்டிக்குவேன். இப்படி இருக்கிற 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க.
சென்டரா ஓகேவா, இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு டாப்போட ஹோல் லென்த் எவ்வளோ 26. 26ல் டாப்போட லென்த், அதாவது மேல் பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13.5 இன்ச் எடுத்துருக்கோமா. அப்போ மிச்சம் எவ்வளோ இன்ச் வந்து நம்மளுக்கு வேணும், 12.5 இன்ச்சு. 12.5 இன்ச்சு ஸ்டிச்சஸோடு சேர்த்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரணும். ஹிப்பில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ வந்துட்டு 12.5 + ஒரு 1.5, அப்போ 14 இன்ச் வந்துட்டு நம்மளுக்கு லென்த் வேணும். மாதிரி மடிப்பு மடித்து போட்டு மடிப்பு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு அதர் சைடு இருக்கிற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ 14 இன்ச் நம்ம லென்த் வச்சு பேக் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஓகே, பார்த்தீங்களா 14 இன்ச் நான் லென்த் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போது ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஸ்கர்ட் பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 18 வேணும். அந்த 18 எப்படி எடுக்கிறோன்னு இப்போ சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மடிப்பு பக்கம் 18 இன்ச் வைக்கணும். அண்ட் இந்த ஓரத்தில் வந்துட்டு அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து 14 இன்ச் அந்த அளவே வச்சுக்கோங்க. பட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 18 இன்ச் வைக்கணும். எதுக்காகனா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 4 இன்ச் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த 4 இன்ச் இதில் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டாப் வந்து கரெக்டாக அமையும். அதுக்காக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவ் பார்ட்டு 3/4 ஸ்லீவ் தான் நான் வெட்ட போகிறேன். அதுக்காக 2 மடிப்பு பக்கம், இந்த பக்கம் 4 இருக்குது. ஸோ 2 மடிப்பு பக்கம் என் சைடு இருக்கிற மாதிரியும் அதர் சைடு வந்துட்டு ஒன்று ஓப்பன் சைடாக இருக்கும், 2 ஓப்பன் 1 மடிப்பு இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவோட லென்த் வந்து எனக்கு 13 ப்ளஸ் கீழே 1 இன்ச் மடிச்சடிக்க, மேலே 1/2 இன்ச் பிடிச்சடிக்க, இந்த மாதிரி மொத்தம் 14.5 இன்ச் விட்டுருக்கேன். இதே மாதிரி அந்த ஆம் கோல் வரைகிறதுக்காக கரெக்டாக வித்து வந்து 7.5 வச்சுருக்கேன். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விற்றுருக்கேன். இந்த 3 இன்ச் டெப்த்து வந்துட்டு இந்த கர்வ் லைன் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து டெப்த்து வந்துட்டு இந்த குடையிறதுக்காக வச்சுருக்கேன். மாதிரி இங்கே மார்க் பண்ணுறதுல இப்படி பாயிண்ட் வச்சு நீங்கள் கர்வ் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு ஸ்லீவோட வித்து வந்து 5 ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வழக்கம் போல் இதை வந்துட்டு இந்த பாயிண்டோட நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. முடிச்சாச்சா, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸ்லீவில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம குடையணும் இல்லையா, அதுக்காக இங்கே இருந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக மட்டும் ஒரு முன்னாடி தூக்கி வச்சுருக்கேன். ஒரு 1 இன்ச் கேப்பில் முன்னாடி தூக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கர்வ் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி ஃப்ரண்ட் டாப் போர்ஷன்லையுமே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா, மாதிரி குடஞ்சி எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு இங்கே வந்துட்டு நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கோட டெப்த் வந்துட்டு 6 இன்ச்சு. இங்கினுக்குள்ளே இருந்து அளவு வச்சு இப்படி 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதில் வீனா இப்படி வரையக்கூடாது. கொஞ்சம் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கர்வியாக, அதாவது இந்த ரவுண்டில் வர கர்வி மாதிரி வி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கர்வி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கேனக்குள்ளே ஷோல்டர் கிட்ட கட் பண்ணாதீங்க. கட் பண்ணலைன்னா தான் நம்மளுக்கு நெக்கோட டெப்த் வந்துட்டு நெக்கோட வித் வந்துட்டு மாறாமல் வரும். இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும் நெக்கோட வித்து. பார்த்தீங்களா, வெட்டிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி வெட்டி வச்சிடலாம். நெக் வந்துட்டு ரவுண்ட் நெக்கை நான் இதுவும் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபேப்ரிக்கில் வச்சு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த நெக் பார்ட் ரெண்டையுமே இப்படி வச்சு இந்த ஓரத்தெல்லாம் இப்படி வச்சு மடித்து அடிச்சிருங்க. இப்படி ரவுண்டாக இந்த பக்கம் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போடணும். இப்படி வந்து மடித்து ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி நெக் ரெண்டையுமே வந்து இந்த ஓரத்தெல்லாம் மடித்து அடிச்சுக்கணும். ஓகேவா, இப்போது இந்த நெக்கை நம்ம வந்துட்டு டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பண்ணலாமா? மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு அடித்து உள்பக்கமாக திருப்பிடணும். ஓகேவா, பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸை இந்த ஓரத்துலேயே கொண்டு வரணும். இந்த ஓரத்துலேயே கொண்டு வந்து இப்படி முடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு வெட்டி குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு திருப்பிடணும். சரிங்களா, இந்த மாதிரி ஒட்டி தையல் போட்டு 1/4 இன்ச் கேப் விட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு திருப்பிடணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. சரியா, இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட் எடுக்கலாம். முன்னாடி ரோப் ரெடி பண்ணிடலாம் பேக் பார்ட்டுக்காக. ஓகே, இப்போ ரோப்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பேக் பார்ட் ரெடி பண்ணலாம். பார்ட் எப்படி வச்சு அடித்து திருப்பினமோ அதே மாதிரி பேக் பார்ட்டும் இப்போ நான் வச்சுருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் அடித்து அப்படியே திருப்பிடலாம். பட் இதில் என்ன ஒரு சேஞ்சஸ்னால், இந்த ரோப் இருக்குல்ல, அந்த ரோப்பை வந்துட்டு உள் பக்கமாக கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கேன்வாஸை இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் வச்சு இந்த மாதிரி கொடுத்து, இது ஒரே அலை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து வச்சு இப்படி திருப்பிட்டோம்னா இந்த கயிறோட பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ வச்சு திருப்பிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ரோப் தெரியுதா? இந்த மாதிரி நான் 2க்கும் இடையில கொடுத்ததுனால இந்த 2த்துக்கும் இடையில போயிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் தெரியாது, இந்த பக்கம் இப்படி மடித்து நம்ம அடிக்கும்போது இந்த பிசுறே இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்து தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்லீவோட எஜ்ஜை வந்துட்டு நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம்.
இப்போ நான் எட்ஜஸ் அடித்து முடிச்சுட்டு ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட் மார்க் வச்சு இந்த ஷோல்டர் சென்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் வச்சு நான் அடித்து எடுத்துட்டேன். இப்போ டாப் போர்ஷன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கட் பார்ட் ரெடி பண்ணலாம். ஸ்லீவில் நம்ம எட்ஜஸ் அடித்த மாதிரியே இந்த ஸ்கட் பார்ட்டோட எட்ஜஸையும் மடித்து அடிச்சிருங்க. இப்போ எட்ஜஸ்லாம் நம்ம மடித்து அடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் என்ன பண்ணணும், தையலை வந்துட்டு 5க்கு வச்சுட்டு இந்த டென்ஷனை வந்துட்டு நல்லா டைட் வச்சுக்கணும். ஓகே, இது அடிச்சிங்கன்னா அழகாக அந்த மாதிரி ஃப்ரில் ரெடி ஆகும். பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு நூல் பிடிச்சி இழுக்காமலே அழகாக ஃப்ரில் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் இப்போ அடிக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், தையலை வந்துட்டு சின்னது பண்ணிவிட்டு அந்த டென்ஷனை வந்துட்டு பழையபடி நல்லா லூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அவ்வளோதான். டாப்பில் வச்சு இந்த ஸ்கட் பார்ட் ரெண்டையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹிப்போடு அட்டாச் பண்ணிடுங்க. ஹிப்பும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அடுத்து சைடு வந்துட்டு நம்ம அடிக்க வேண்டியது தான். விடுற சீம் அலவன்ஸை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் வரும். ஓகேவா, இப்போ சைடு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஸ்லீவ்லேருந்து ஆரம்பித்து இது டாப்போட எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு 1.5 இன்ச் அளவில் நம்ம பிடிச்சிருவோம். ஃபைனலாக அந்த டாசல் கொடுத்து ரெடி பண்ணால் பெப்ளம் டாப் ரெடி. நல்லா இருக்குல்ல?